கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா மேட்ச் வின் பண்ணதுலேருந்து இன்னும் நம்மளால வெளிவர முடியல. ஸோ உண்மையாலுமே இது கனவா இல்லை நினைவா அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் செலிப்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ ஷூட் போடுறது என்ன, ஸோ பக்கத்துலேயே பெட்லேயே கப்பை வச்சுட்டு ரோஹித் சர்மா தூங்குறது என்ன, சூரியகுமார் யாதவுடைய செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செமையாக போயிட்டு இருக்கு. தப்பு கிடையாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்கோம், செலிப்ரேஷன் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அப்படியே கட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ அப்கமிங் கிரிக்கெட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வரப்போகுது, இந்தியாவுக்கு அடுத்தடுத்த மேட்ச் யார் கூட இருக்க போகுது, சாம்பியன்ஸ் ஆஃப் எப்போ நடக்க போகுது, ஸோ அதை தாண்டி ஐபிஎல் ஆக்ஷனில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த மாச கடைசியில் ஜெய்ஷா சொல்லி இருக்காரு ராகுல் டிராவிட் ரிட்டையர் ஆயிட்டார் இல்லையா, ஸோ அவருக்கு பதிலாக நியூ இந்தியன் கோச் யாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ண போறோம். லைக் ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் நடக்க போகுது, அந்த ஒரு சீரீஸுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை எண்டில் யார் நியூ கோச் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 90% கௌதம் கம்பீர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. அப்படியே கட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ முதல் என்னென்ன லீக் மேட்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜூலை 5ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஸோ முதல் மேட்ச் ஆன டிஎன்பிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய டோர்னமெண்ட். அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற தமிழ்நாடு பிளேயர்லாம் ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்துட்டு குறி வச்சு தூக்க போறாங்க. ஸோ நிறைய பேர் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ், ஐபிஎல் டிஎன்பிஎல் இருந்து எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஃபார்ம்ல இல்ல, அவங்க எல்லாருமே கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிச்சுவேஷன் சொல்லணும். ஸோ லைக்கா கோவை கிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டீம் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டோர்னமெண்ட்டும் பெட்டரா போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நியூ ஃபேஸஸ் நம்மளால பார்க்க முடியும். ஐபிஎல் ஆக்ஷனுக்கு அவங்க எல்லாம் வராங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் டிஎன்பிஎல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இந்த லீக் அப்படிங்கிறது இந்த டிஎன்பிஎல் லீக் தான். ஓகேவா? அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்ப குரூசியலான மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜிம்பாப்வே கூட ஒரு டூர் இருக்கு. இந்தியாவுடைய பி டீம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அவங்க தான் போய் விளையாடுறாங்க. சுப்மன் கில் அவர் தாங்க கேப்டன், ருத்ராஜ் கைக்வாட், இன்னும் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறதுல வந்துட்டு மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் தான் அடுத்த T20 உடைய அடுத்த 2 வருஷத்துல இந்த டீம் தான் விளையாட போறாங்க. அடுத்த வேர்ல்ட் கப் வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த டீம் தான் இருக்க போறாங்க. ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ இருக்க போறது கிடையாது. ஒரு ஜெய்ஸ்வால், ஒரு சுப்மன் கில், அதை தாண்டி ஒரு ருத்ராஜ் கைக்வாட், ஒரு ரிங்கு சிங், இந்த மாதிரி ஒரு யங் பிளேயர்ஸ் மட்டும்தான் அந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் ஆட போறாங்க மாற்றம் கிடையாது. ஸோ அதுக்கு முதல் புள்ளி அந்த பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஸ்டார்ட் ஆகிற இடம் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல தான். இங்க முதல் T20 ஆடுறாங்க இல்லையா, ஸோ இதுல இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஸோ எங்க வந்துட்டு ஆட வைக்கலாம், இவனை இங்க ஆட வைக்கலாமா, ரோஹித் சர்மா பொசிஷன்ல வந்துட்டு ஜெய்ஸ்வாலை போடுவோமா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒன் டவுன்ல யார் வந்துட்டு பெட்டரா ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிளான் எல்லாம் இருக்கு. சுப்மன் கில்லுடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுது, ஸோ பிளேயர்ஸ் எப்படி வந்துட்டு ஸ்வாப் பண்ண போறாங்க, ஸோ அவங்களுக்கு பதிலாக இவங்களை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்தா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜிம்பாப்வே கூட டூருக்கு இந்த ஒரு யங் டீம் போறாங்க, டைட்டிலோட திரும்பி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். அப்படியே கட் பண்ண அந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா கூட ஒரு சீரியஸ் இருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமா இருந்தாங்க. இப்போ 2 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மொக்கையாயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். கம்பேக் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. இந்த சீரீஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் டீமுடைய கோச் அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்ரீலங்கா கூட மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு ஒரு மாசம் செப்டம்பர் இந்த மாசம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் கூட அந்த ஒரு டெஸ்ட் சீரியஸ், அது மட்டும் இல்லாம ஸோ மற்ற மேட்சஸ் எல்லாமே ஆட போறாங்க. ஸோ பங்களாதேஷ் கூட குரூசியலான மேட்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமா காத்துட்டு இருந்தது அந்த ஒரு அக்டோபர் மாசம் தான். ஸோ அக்டோபர் மாசத்துல இருந்து ஐபிஎல் உடைய ரீட் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த மாசம் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர்ல ரொம்ப குரூசியலான டெஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. வேற யாரும் கிடையாது, இந்த ஆஸ்திரேலியா கூட தான் ஆட போறோம். ஸோ ரொம்ப குரூசியலான டெஸ்ட், அதுல வந்துட்டு நம்ம அடிச்சு அவங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கறது ஆசை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு யாரு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷமும் நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு ஃபைனல் போய் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ ஆஸ்திரேலியா கூட அந்த ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வருஷத்துல அவ்வளவுதான் கைஸ், பெருசா போட்டிகள் கிடையாது. ஆனா இதுக்கு நடுவில் நான் சொல்றது இந்தியாவை மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். இதை தாண்டி சவுத் ஆப்பிரிக்கா T20 நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொன்று டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் இவங்களாம் ஆடுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு போட்டிகள் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஏகப்பட்ட லீக் மேட்சஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் நடக்கும். நான் சொல்றது இந்தியா பேஸ்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான் மெயின் ஈவெண்டா இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரொம்ப குரூசியலா நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம். ஸோ கம்ப்ளீட் வீடியோ வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லையா, இந்த தம்ப்நெயில் நான் போய் செக் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒன் செகண்ட் இந்த வீடியோடய கூட நான் சொல்லிடுறேன். ஸோ பிப்ரவரி மாசத்துல அடுத்ததா பிளான் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், பாகிஸ்தான் போய் இந்தியா விளையாடுவாங்களா ப்ரோ, அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கா, ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருமேன்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்கிறதுனால ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ பாகிஸ்தான் போய் இந்தியா ஆடுவாங்க அப்படிங்கிறத ஹோப்ஃபுல்லி நம்ம நம்பலாம். ஸோ பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள வெறும் 2 மாசத்துல இந்த டோர்னமெண்ட்டை நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துட்டு நடத்தி முடிக்க போறாங்க. அண்ட் மார்ச்சுக்கு அப்புறம் நமக்கே தெரியும் ஆப்வியஸா ஐபிஎல். ஸோ இதுதான் கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட்
பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ குறிப்பா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி எங்க டார்கெட் வச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் டார்கெட் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் 7 மாசம் டைம் இருக்கு. லிமிடெட் கிரிக்கெட் தான் ஆட போறாங்க. எல்லா மேட்ச் எல்லா சீரீஸுமே போட்டு குழப்ப போறது கிடையாது. ஒரு லிமிட்டடான மேட்சஸ் மட்டும் ஆடிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்க்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.